தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் 25 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் தஞ்சை, திருச்சி, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களில் ரெய்டு. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 283ஆக அதிகரிப்பு. இதுவரை 1592 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டில் 3வது நாளாக தொடரும் மீட்புப் பணிகள். தோண்ட கிடைக்கும் சடலங்கள். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம். வயநாட்டில் விடாமல் தொடரும் கனமழையால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம். பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி முகாம்களுக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். வயநாடு, கோழிக்கோடு உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரத்திலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வயநாட்டிற்கு இன்று செல்கிறார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு. பொதுமக்களையும் சந்தித்து ஆறுதல் கூறவுள்ளதாகவும் தகவல். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். நிலச்சரிவு மீட்பு நடவடிக்கை, நிவாரணப் பணிகள் குறித்து ஆலோசனை. சிக்கலான நேரத்தில் வயநாடு மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்ய வேண்டும். மீட்புப் பணியில் ராணுவம் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாகவும் மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டுக்கு இன்று செல்கிறார் ராகுல் காந்தி. பிரியங்கா காந்தி மற்றும் கே.சி. வேணுகோபால் ஆகியோரும் உடன் செல்கின்றனர். பேரிடரை சந்தித்துள்ள கேரளாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் நிதி. முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து காசோலையை வழங்கினார் அமைச்சர் ஏவா வேலு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்வு. தேயிலை தோட்டங்களில் பணியாற்றி வந்த 47 பேரை காணவில்லை எனவும் தகவல். கேரளாவில் நிலச்சரிவில் பலர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடிக்கு இரங்கல் செய்தியை அனுப்பி வைத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், நண்பர்களுக்கு இரக்கம் மற்றும் ஆதரவான வார்த்தைகளை தெரிவிக்கும்படி வேண்டுகோள். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தில் அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுப்பு. பாதுகாப்பு மற்றும் மீட்புப் பணிகளுக்காக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 2 குழுக்கள் அனுப்பி வைப்பு. நீலகிரியில் 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல். சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்கவும், கனரக வாகனங்கள் போக்குவரத்தை தவிர்க்கவும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்களின் விசைப்படகு மீது இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதியது. படகு கடலில் மூழ்கிய நிலையில் மீனவர்கள் கரைக்கு திரும்பாததால் பரபரப்பு. பதினோரு மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும், நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் நியமனம்.
மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை. வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு 2,20,000 கன அடியாக உயர்வு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 1,70,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து அப்படியே 1,70,000 கன அடி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,70,000 கன அடியாக அதிகரிப்பு. பாறைகளை மூழ்கடித்துச் செல்லும் வெள்ளம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று டெல்லி செல்கிறார். பாஜக மேலிட தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர்களை சந்திப்பதற்காக திடீர் டெல்லி பயணம். செத்தாலும் இனி விமான நிலையத்தில் பேட்டியளிக்க மாட்டேன் என கூறியதால் பரபரப்பு. ஏர்போர்ட்ல செத்தாலும் பேச மாட்டேறாங்க, நீங்க ட்ரையே பண்ணாதீங்க. சென்னை பெருங்களத்தூரில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலம் இன்று திறப்பு. மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் ஆலோசனை. டெல்லியில் தொடர் மழை காரணமாக நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் தேங்கிய மழை நீர். சமூக வலைதளங்களில் வைரலாகும் காட்சிகள். தொடர் கனமழை எதிரொலியாக உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்குள் புகுந்த மழை நீர். சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகனங்கள் செல்ல முடியாமல் தவிப்பு. டெல்லியின் சப்ஜி மண்டி பகுதியில் தொடர் கனமழை காரணமாக திடீரென இடிந்து விழுந்த வீடு. இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கி இருக்கலாம் என தகவல். ஃபாஸ்டாக் புதிய விதிமுறைகள் இன்று முதல் அமல். வாகனங்களின் பதிவு எண், சேசிஸ் எண் ஆகியவை கட்டாயமாக ஃபாஸ்டாகுடன் இணைக்கவும் அறிவுறுத்தல். 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹7.50 உயர்ந்து ₹1,817 விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி ₹818.50 விற்பனையாகிறது. வங்கதேசத்தில் மாணவர்களின் போராட்டத்தின் போது நிகழ்ந்த வன்முறை சம்பவம். சர்வதேச அமைப்புகள் தாராளமாக விசாரணை நடத்தலாம் என நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா அழைப்பு. முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் பயிற்சியாளருமான அன்சுமன் கெய்க்வாட் காலமானார். பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறிய இந்திய வீரர் வீராங்கனைகள். பேட்மிண்டனில் லக்ஷ்யா சென், டேபிள் டென்னிஸில் ஸ்ரீஜா, குத்துச்சண்டையில் லவ்லினா ஆகியோர் அசத்தல். டிஎன்பிஎல் தொடரின் எலிமினேட்டர் சுற்றில் திண்டுக்கல் அணி அபார வெற்றி. செப்பாக் அணியை வீழ்த்தி 2வது குவாலிஃபயர் சுற்றுக்கு தகுதி பெற்றது.